கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது சங்கீதம், அதனுடைய 2வது வசனம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவருடைய இருதயம் மிகவும் வேதனைப்பட்டு சஞ்சலத்தோடு அவர் இருக்கிறதான அந்த அனுபவம், அவருடைய சூழ்நிலை மிக கடினமான ஒரு சூழ்நிலை என்று நாம் இதில் பார்க்க முடியும். இருதயம் தொய்யும் போது, இருதயத்திலே ஒரு க்ஷீணம் வரும்போது, போராட்டங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது, சத்துரு நம்மை நறுக்கும்போது, முதலாவதாக ஒரு மனிதனுடைய இருதயம் மிகவும் வேதனைப்படுகிறது. குடும்பத்தில் ஆகட்டுமே, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வாழ்க்கையிலே வரும்போது, ஒரு வியாதி, பலவீனம், கஷ்டம், நெருக்கம், ஒரு தேவைகள், ஏதோ ஒன்று நம்மை மிஞ்சி வரும்போது, நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அவனுடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது. இருதயம் ரொம்ப வேதனைப்படுகிறது. மனிதன் பல சொல்யூஷன்ஸை தேடுகிறது உண்டு, உலக மக்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் போது, என் இருதயம் சஞ்சலப்படும் போது, என் இருதயம் வேதனைப்படும் போது, ரொம்ப டென்ஷனாகி ரொம்ப மனவேதனை அடைந்து சிலவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அளவுக்கு போய்விடும். ரொம்ப தலைவலி, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள், குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள், சிலருக்கு வேலை ஸ்தலங்களில் இருக்கிறதான பிரச்சனைகள். நான் பூமியில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும், உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமென். எப்படி கூப்பிடுகிறார்? நான் இப்போது எந்த சகாயமும் இன்றி ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என் இருதயம் ரொம்ப கலங்கி போய் க்ஷீணமாகி போயிருக்கிறது. இப்போது எனக்கு யாருமே இல்லை. கொஞ்சம் விட்டால் சத்ரு என்னை மேற்கொண்டு விடுவான். அப்பேற்பட்ட அனுபவத்தில் நீங்கள் சத்ருவுக்கு மறைவாக என்னை உயரமான இடத்திலே, ஆமேன், அல்லேலூயா, சத்ரு என்னை அணுக முடியாத ஒரு இடம், ஆமேன், என்னை பின்தொடர்கிறவர்கள் என்னை தொட முடியாத ஒரு இடம் என்றுனா அது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அது ஒரு உயரமான இடம், ஒரு உன்னதமான ஒரு இடம், ஒரு மறைவிடம். ஆமேன், அல்லேலூயா. தாவீதுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:3 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, என்னை நோக்கி கூப்பிடு, ஆமேன், அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போது எந்த சூழ்நிலையிலே நாம் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கு நம்ம யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? ஆமேன், அல்லேலூயா. எல்லா குடும்பங்களிலும், எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கமான சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், ரொம்ப வேதனையான அனுபவங்கள் வருவது உண்டு. அந்த நேரத்தில் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஆமேன், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்தாலும் சரி, அரபு கண்ட்ரீஸில் இருந்தாலும் சரி, எங்கே தான் இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே, ஆமேன், அல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து கொண்டு நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்றால், அவர் நம்மளால் எட்ட முடியாத இடங்களிலே, சத்ரு நம்மை காண முடியாத இடங்களிலே, சத்ரு நம்மை தொட முடியாத அந்த இடத்திலே, பாதுகாப்பான ஒரு இடத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமேன். நம்மளால் முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமேன். நம்மளால் விசுவாசிக்க முடிகிறதா? ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளால் அந்த இடத்தை அடைய முடியாது, அந்த உயரத்தை அடைய முடியாது. அது ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம், இல்லைன்னா சில ஆசீர்வாத நன்மைகளாக இருக்கலாம். ஆமேன். வாழ்க்கையில் இன்றைக்கு பல குடும்பங்களில் பல ஆசீர்வாத நன்மைகளை, அவர்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள். ஆமென், ஹல்லேலூயா. படிப்பாக இருக்கலாம்,
பிள்ளைகள் படித்து ஒரு உன்னதமான படிப்பு, ஒரு நல்ல மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. ஆனால் பொருளாதாரத்தில் அது பண்ண முடியாது. சில திருமண காரியங்களாக இருக்கலாம், நல்ல அலையன்ஸ் வரும், ஒருவேளை டவரி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆமேன். நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் பாதியில் இது இருக்கும், இதுக்கு மேலே செய்ய முடியாது என்கிறதான ஒரு நிலைமைகள் இருக்கலாம். இப்படி பல அனுபவங்கள், பல சூழ்நிலைகள், பல தேவைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும்போது நம்ம என்ன செய்வோம், என்ன இதற்கு சொல்யூஷன், எப்படி எதை செய்யலாம் என்று பல நேரங்களில் நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆமீன். நீ அறியாத பாதையை உனக்கு திறந்து தருவேன். உனக்கு எட்டாத இடத்துல உன்னை கொண்டு போய் விடணும்னா அது எந்த மனுஷனாலும் முடியாது. ஆமேன். தேவ பிள்ளைகளை அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய பார்வைக்கு அற்பமாக நாம் தோன்றலாம். ஒருவேளை ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழை மாணவன் ஒரு நல்ல படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது எந்த விதத்திலும் தவறில்லை, அது அவனுடைய விருப்பம். ஆமேன். ஆனால் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? ஒரு பணக்காரன் அதை பார்த்து சொல்லுவான், உனக்கு இந்த படிப்பு தேவையா, உனக்கு இந்த வேலை தேவையா, உனக்கு இந்த ஆசீர்வாதம் தேவையா, உனக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையா, இந்த பெரிய வாகனம் தேவையா. இதுதான் உலக மனுஷனுடைய கண்ணோட்டத்தில் இருக்கும். ஆனால் கர்த்தர் தேவ பிள்ளைகளுடைய வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா நம்மளால் தெரியாது, நம்மளால் அதை அடைய முடியாது, நம்மளால் செய்யவும் முடியாது. ஆனால் நமக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். நாம் அறியாத, அல்லேலூயா, நமக்கு எட்டாத ஒரு உயரம், இதை என்னால் அடைய முடியாது, இது எனக்கு ரொம்ப, நான் விரும்புகிறேன் இந்த படிப்பு படிக்க, என்னால் ஆனால் முடியலை ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கூப்பிடுவீங்கன்னா யாரை கொண்டாகலும் உதவிகள் செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். ஆமேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு வேளை இதே சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி இதை செய்ய முடியலையே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இதை நடத்த முடியலை, ஏன்னா பொருளாதார தடை. ஆமேன். இந்த எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறதான ஒரு விஷயம் அதுதான், பண தேவைகள். ஆமேன். அல்லேலூயா. பணக்குறைவு, பொருளாதார குறைவினால் நினைத்தது செய்ய முடியாத ஒரு காரியங்கள், எதையுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் பல ஆசீர்வாத நன்மைகள் தடைப்பட்டு இருக்கிறதான அந்த சூழ்நிலையிலே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, நமக்கு உதவி செய்கிற ஒரு கன்மலை உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமீன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம பல நேரங்களில் இதை மறந்து சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நம்மளால் எட்ட முடியலை, ஏதோ ஒன்று, அல்லேலூயா, நம்மளால் அதை ஏறி அதை தொட முடியலை, அந்த சிகரத்தை தொட முடியலை. ஆமீன். அதை பெற்றுக்கொள்ள முடியலை, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியலை. ஆமீன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்ம மனம் கலங்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தர் சொல்லி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் இருக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு அறியாததும் நீ உன்னால் எட்ட முடியாது, ஆனால் நான் உன்னை எட்ட வைப்பேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே வாக்கு பண்ணுகிறார். ஆமீன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள், நம்மளால் முடியாததை அவர் செய்து கொடுக்கிற தேவன். அதுதான் தேவனுடைய கிருபை. ஆமீன். அல்லேலூயா. நம்முடைய எந்த அறிவினாலோ, நம்முடைய அந்தஸ்தோ, நாம் இருக்கிற சூழ்நிலையை கண்டு செய்கிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். ஆமீன். அவர் நம்மேல் வைத்த கிருபை. ஆமீன். அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அந்த கிருபையின் உன்னதத்தை விளங்க பண்ணும்படியாக. ஆமீன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய தேவைகளை அறிந்து, அல்லேலூயா, இல்லை ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது, பயங்கரமான சத்துருனால பிரச்சனை, போராட்டம். ஆமீன். அந்த நேரத்தில் சத்துரு காணாதபடி, அல்லேலூயா, தான் சங்கீதங்கள் புஸ்தகம் 27 நினைக்கிறேன், 27:5, தீங்கு நாளில் அவர் கூடார மறைவிலே மறைத்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். கன்மலை உயரமான ஒரு இடம். ஆமீன். அல்லேலூயா. மனுஷனால் அந்த இடத்தை எட்ட முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். ஆமீன். அல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும், ஏன்னா ஆரம்பத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு எட்டாதது தான் ஒரு ராஜரீக ஒரு அந்தஸ்து. ஆமேன். அல்லேலூயா. அந்த அந்தஸ்தை கொடுத்த தேவன் இன்னும் என்னை நடத்துவார் என்பது தாவீதுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் வாஞ்சிக்கிற உங்களுடைய வாஞ்சிகள், விருப்பங்களை நிறைவேற்ற முடியாதபடிக்கு சில நேரங்களில் நொந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நீங்கள் அறியாத உங்கள் நிலைமைக்கு மிஞ்சின சில ஆசீர்வாதங்கள், ஆமேன். அல்லேலூயா, உங்களுக்கு எட்டாத சில உயரமான இடங்களிலே வைத்து அழகு பார்க்க என் தேவன் விரும்புகிறார்.
சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளால் இந்த படிப்பு படிக்க முடியாது, நம்மளால் இந்த சிகரத்தை தொட முடியாது, இந்த ஆசீர்வாத நன்மைகள் நமக்கு வர வேண்டியதில்லை, நமக்கு எப்படி கிடைக்கும், இதை நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது என்று சில பேரண்ட்ஸ் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க. பிள்ளைகள் சில ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கேட்கும்போது சொல்லுவாங்க, இது நம்மளால் முடியாதுப்பா, நம்ம ஏணி வைத்தா கூட இது எட்ட முடியாது என்று. உண்மையிலே நம்மளால் முடியாது தான், ஆனால் நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, உங்களுக்கு எட்டாத ஒரு உயரத்தில் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி, உங்கள் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, அடிகளை உறுதிப்படுத்தி அந்த கண்மலையின் மேல் உங்களை நடக்க பண்ணுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையின் மேல் கிறிஸ்துவாகிய கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நீங்கள் நம்பி அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆமென், அவர் கொண்டு நிறுத்துகிற இடமும் அந்த கண்மலை. ஆமென், கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் நம்ம நிற்போம்னா ஹல்லேலூயா, நம்மளை யாரும் அசைக்க முடியாது, எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. ஆமென். பிள்ளைகளிடத்தில் விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நீ விரும்புகிறதை உனக்கு கர்த்தர் தருவார், நீ விரும்புகிற படிப்பு உனக்கு கிடைக்கும், நீ விரும்புகிற எதிர்கால வாழ்க்கை உனக்கு கிடைக்கும், நீ விரும்புகிற வாகனம் உனக்கு கிடைக்கும், நீ விரும்புகிற சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ கூப்பிடு. ஆமென், ஹல்லேலூயா. உன் நிலைமையை பார்க்காத, உன் நிலைமையை பார்த்தா நீ சோர்ந்து போய் விடுவாய். உன் நிலைமையை விட உயர்ந்த ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் நீ அறியாத இடத்துல, நீ உனக்கு எட்டாத அந்த உயரத்திலே. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை நெருங்க முடியாத, உன்னால் நெருங்க முடியாத அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிற விசுவாசத்தோடு ஜெபிப்போம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, தாவீதை போல உங்கள் சமூகத்தில் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அப்பா இருதயம் சோர்ந்து போய் எதனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகள், உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயரமான ஆண்டவரே அவர்களால் எட்ட முடியாத சில ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் இந்த காலை வேளையிலே கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி பிள்ளைகள் கூப்பிடட்டும். ஆண்டவரே, அவிசுவாசங்கள் நீங்கி போகட்டும், நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு நீங்கி போகட்டும். அப்பா ஆண்டவரே, உயரமான ஸ்தலங்களிலே ஆண்டவரே ஏறி இருக்க பண்ணுகிற தேவன், உயரமான ஸ்தலங்களிலே நடத்துகிற தேவன் ஆண்டவரே என்பதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களிலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் தகுதியுள்ள பாத்திரங்களாக மாற்றுவீராக. ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை சோர்ந்து போகிறவர்களாக அல்ல, சூழ்நிலைக்கு மேலாக கிரியை செய்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அறியாத இடங்கள், எட்டாத உயரமான கண்மலையில கொண்டு போய் நிறுத்துங்கப்பா. அதை பார்த்து அநேகர் கர்த்தரை நம்பட்டும். கர்த்தருடைய சமூகத்தை நாடி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நன்மையினால் திருப்தியாகுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.